பெரிதனும் பெரிது கேள். வித் that மெசேஜ் இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். வெரி சிம்பிள். வாட் இஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு சின்ன ரிசர்ச் அண்ட் தாட் இன்றைக்கி காத்தாலேருந்து ஓடிட்டு இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தோம். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல்? சப்போஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற பதில் கூகுள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நிறைய ஆச்சரியமிக்க தகவல்லாம் கிடச்சிது. சரி, ஒன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம், ஓகே நம்ம மனுஷன்னா நம்ம 2 காலில் நடக்கும், விலங்குகள்லாம் 4 காலில் நடக்குது, அப்புறம் ஏன் மச்சான் நம்ம அவங்கள மட்டும் கால்நடைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க. நம்மளும் 2 காலில் தான் நடக்கிறோம், அவங்களையும் காலில் தான் நடக்குது அப்படின்ட்டு. மனிதன் என்பவன் மனதாலையும் நடக்கலாம். அது நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம நினச்சா நாளைக்கே மனசால் இங்கேருந்து சுவிட்சர்லாண்டில் எப்படி இருக்குன்னு கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதையும் தாண்டி நம்மளுக்கு பகுத்தறிவு, இது சரி இது தப்பு, ஒரு இன்ஸ்டிங்க்டாக டப்புன்னு நம்ம ஒரு ஆக்ட் பண்ண மாட்டோம். பட் விலங்கினங்கள் அந்த மாதிரி பண்ணும். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், விலங்குகள் தன்னோட செல்ஃபிஷான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தான் முன் வச்சு மற்ற எந்த உயிரினத்தினாலும் ஹர்ட் பண்ணலாம். பட் மனிதன் என்பவன் அப்படி கிடையாது. அதுக்கு தான் நம்ம மனிதன் என்று சொல்கிறோம், பீயிங் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் சில தருணங்களில் நம்மளோட சோ கால்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்பில் அந்த ஹியூமனிட்டியே போய் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃப் சென்டர்ட் அண்ட் ஒரு செல்ஃபிஷ்னஸ் கலந்த ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற மனிதர்களை நம்ம நிறைய தருணத்தில் சந்திக்கிறோம், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் நம்ம மித்த மனிதர்கள் சார்பாக ஒரு விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, மக்களே அவங்க எல்லாருக்குமே தெரியும், திஸ் லைஃப், இந்த ஹியூமன் லைஃப் இஸ் கோன் பி ரியலி ஷார்ட். அதுவும் இப்போ போக போக பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்பேன் ஆல்தோ பீப்புள் சே முன்னாடி எப்படி லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்பேன், உங்களோட ஹெல்த்தி ஹாப்பியஸ்ட் லைஃப் ஸ்பேன் கம்மி தான். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல், ஜங்க் ஃபுட், அடல்ட்ரேட்டட் ஃபுட், சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை, எங்கே மரங்களும் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய மரங்களை வெட்டி இண்டஸ்ட்ரி கேட்டுறது, கேட்டால் வேலை தரணும் அப்படின்றாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி கேட்டால் வேலை கொடுக்க முடியாதடா அப்படின்னு கேட்டால் அப்படி யோசிப்பாங்க. ஓகே, செல்ஃப் சஸ்டைன் லைஃப், நீங்கள் ரொம்ப செல்ஃப் சஸ்டைனே போயிட்டீங்கன்னா அப்போ உங்களை ஆட்சி நடத்துறதுக்கு ஆட்சியே தேவையில்லையே, ஆட்சியே தேவையில்லைன்னா மன்னர் எதுக்கு அப்படின்பாங்க. இங்கே யார் மன்னர் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, அது நம்ம ஒரு தரப்பில் விட்டுரும். நம்ம செல்ஃப் சஸ்டைன் லைஃப்பை பற்றி இன்னொரு பதிவு டீட்டெயிலாக போடுறோன்னு சொல்லியிருக்கோம். பட் பிஃபோர் வி ஆக்சுவலி கம் இன் டு தேட், ஒரு வளர்ச்சி அப்படின்னா இது அகைன் நிறைய பதிவு நம்ம சொன்னது தான். பட் ஏன் நம்ம திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இது மக்களும் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சால் மக்கள் கேட்டு மக்களை வழிநடத்துகிற அரசாங்கம் கொஞ்சமாவது சிந்திக்கும். மற்ற ஒரு உயிரினம், ஃபார் எக்ஸாம்பிள் மரம், செடி, கொடி, இயற்கை, காடு, இந்த வளங்களெல்லாம் அழிச்சிட்டு தான் நம்ம ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. மக்களுக்கு ஒரு செல்ஃப் சஸ்டைன் லிவிங், ஒரு ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் லிவிங், எந்த ஒரு உயிரினத்தையும் பாதிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 99% ஒரு வளர்ச்சி நம்ம கொண்டு வந்தானே. ஏன் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டிட்டு தான் ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரணுமாண்ணே? ஸோ இட்ஸ் நெவர் ஸோ, இட் வாஸ் நெவர் செட் ஸோ. சரிங்களா? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், போக உங்களுக்கே தெரியும், இப்போ சம்மர்ஸ் நெக்ஸ்ட் 2 months நம்ம இப்படி உட்காரவே முடியாது ஃப்ரீயாக, எங்கே இருந்தாலுமே அவ்வளோ தூரம் ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்கும். சிட்டிலே எப்படின்னா இன்னும் வில்லேஜஸ்லாம் போக எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் பேரன் லேண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இல்லை, வார்த்தைகளே இல்லை. ஸோ மரம் செய்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. வெயில் காலத்தில் நிலத்தருது, அந்த ஒரு ஷேடோவில் தான் நிறைய பேர் யாரெல்லாம் ஏசி அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு அதுதான் இப்போ ஏசி. அண்ட் நிறைய மக்கள் நம்மளோட சொந்த ஒரு செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக வீட்டு பக்கத்தில் உள்ள மரங்களோட கிளைகள்லாம் வெட்டுறாங்க, பிரான்ச்சஸ்லேருந்து கிட்ட ப்ரூன் பண்ணுறோம், இது ரொம்ப இலை கொட்டுது, இந்த மரம் இருக்கிறது இடைஞ்சலாக இருக்குது, கொசு வருது, என்னெல்லாமோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் வெயில் காலத்தில் அது தரக்கூடிய நிழல், இல்லை அது தரக்கூடிய ஒரு குளிர்ச்சி, அது க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏர், ரொம்ப காற்று அதிகமாக இருக்கிற ஆடி மாதத்தில் சுற்றி ஒரு 50 மரங்கள் இருந்து வச்சு பாருங்களேன், காற்றோட அந்த ஸ்பேஸே கம்மியாகும். ஸோ அது பண்ணுற விஷயங்கள்லாம் ஃபினாமினல் மக்களே, சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அண்ட் வேறெவர் யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ட்ரீஸ், அஃப்கோர்ஸ் ரெயின் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிப்பட்ட மரத்தை நீங்கள் வெட்டுறீங்கன்னா உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல உண்மையிலே. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் சைட் ஆஃப் பீப்புள் who actually wanted to live a selfless life, the so-called selfish and self-centered people, இது அவங்களுக்கு சொன்னால் என்னப்பா ஓடிடுவாங்க. பட் நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியும், ஓகே த என்டையர் வேர்ல்டே இப்படி தான், அதனால் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுவாங்க. உலகன்றது என்ன, எல்லாம் சார்ந்து நம்ம இருக்கிற ஒரு இடம் தானே உலகம். ஸோ இதில் பெரும்பான்மையான மக்கள் அப்படி இருக்காங்கிறதுக்காக உலகமே அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் படைப்பில் உலகம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்லாம் எந்த ஒரு வரைமுறையுமே கிடையாது. நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம சுற்றியுள்ள உலகம் இருக்குங்கிறது நம்மளோட கருத்து. சரிங்க? ஸோ அகெயின், ஸோ அவங்களுக்கான ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, இதோட சைடு எஃபெக்ட் என்ன, உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும் நீங்கள் செய்கிறீங்களா,
இல்லை இது ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஒரு சோஷியல் இம்பேக்ட் நீங்கள் பண்ணுற செயலால் இருக்குமா? நம்பர் 2. நம்பர் 3, எந்த ஒரு லிவிங் ஸ்பீசிஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஹர்ட் பண்ணாமல் அதை துன்புறுத்தாமல் நம்ம வாழ முடியுமா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அது பண்ணுவோமே. சரி, எவ்வளோ தான்ப்பா நம்ம கொலை பண்ணுவோம்? இப்போ மரங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பிரான்ச்சஸ் தான் நம்மளோட கை கால் மாதிரி. நம்மளை ஒரு கையை வெட்டிட்டா நம்ம அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம 100 வருஷம் ஹாப்பியாக வாழ்ந்துருவோமாண்ணே? இல்லை. ஸோ ஆல்தோ வி வில் லிவ். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா, படிக்காதவங்க கூட இதில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. படித்தவங்க வந்து அந்த டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணி டக்குன்னு வெட்டி எஜுகேஷன் வந்து அந்த ஒரு அறிவை தராது அப்படின்றது நம்ம இந்த விஷயத்தில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆக்சுவலாக கல்வி என்பது வந்து வெறும்ன கற்றல் தான், அறிவு தான் அறிவு, கல்வி வந்து அறிவு தரணும் அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் கூட நிறைய ஆர்கியூ பண்ணுவேன், என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் நாட் லைக் தட், எஜுகேஷன் ஷுட் டீச் பீப்புள் ஹவ் டு லிவ் ஆல்சோ. அது வேணும் நிறைய கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி தருணங்களை யோசிச்சு பார்த்தா, ஆமாம் அவங்க சொல்கிறதுலாம் சரிதான் போல. கல்வி வந்து அப்போ மக்களுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு, எது சரி எது தவறு, ஒரு இன்ஸ்டிங்க்டாக ஆக்ட் பண்ணாமல் ஒரு தன்னல் மிக்க ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டுருக்க மக்களுக்கு ஒரு பொதுநலமாகவும் வாழணும், ஃபஸ்ட்டு வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சு வாழணும் அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு அறிவு வந்து கொடுக்கலையோ அப்படின்ற நம்மளுக்கு அந்த அடிப்படை எஜுகேஷன் சிஸ்டமே நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது தான் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ லெட்ஸ் திங்க். ப்ராபப்ளி ஐ திங்க் நம்ம ஒரு செயல்படுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்துலேருந்து தான் வருது இல்லையா? ஸோ அந்த அடிப்படை எண்ணத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணுற செயல் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். அதுக்கு முடிஞ்ச நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கலாம். ஹவு டு லிவ் அ குட் லைஃப் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் பீயிங் ஹியூமன். அதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இன் டுடேஸ் வேர்ல்ட். ஏன் நம்ம டுடேஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறோன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய வணிகமயம் ஆயிடுச்சு. ஸோ கால் கன்சியூமரிசம், ஸோ கால்ட் டிஃபாரஸ்டேஷன், ஸோ கால்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் அண்ட் ஸோ கால்ட் ஒரு பக்கட்டான வாழ்க்கை அண்ட் ஸோ கால்ட் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அது பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எது வந்து நிலையானது, எது நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்ல பலன்படும். என்ன அப்படின்னு நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம். அகெயின் கோயிங் பேக் டு அவர் ஏர்லியஸ்ட் டாபிக்ஸ், வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தேவையற்ற செயல், இந்த தேவையற்ற ஒரு சுற்றுப்புறத்தை பாதிப்பு உண்டாக்குற ஒரு விஷயம், இல்லை மற்ற ஒரு உயிரினங்களில் நம்ம கொஞ்சம் கூட ஒரு பரிவு பாசம், ஒரு கருணை, ஒரு நேசம் அப்படிலாம் நம்ம காட்டாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்மளே நம்மளை மாற்றிப்போங்க. யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு அடிப்படை ஒரு உணர்வு அண்ட் இதெல்லாம் தாண்டி மனிதம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, ரைட்டுங்களா? ஸோ அப்படி தானே நம்ம மனுஷனுங்கிறதுக்கு ஒரு அழகு இல்லையா? மனிதனாக வாழ்ந்தது தானே நம்ம வந்து மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்படிலாம் வந்து நம்மளோட சொசைட்டி மாறும். இன்றைக்கி இல்லைனா கூட என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக. அப்போ நம்ம இந்த பதிவு போட்டிருக்க நம்மளே இருப்போமாங்கிறது தெரியாது, அதை கேட்டுட்ருக்க எல்லோரும் இருப்போமான்னு கூட தெரியாது. பட் நம்மளோட பதிவு இருக்கும், மக்கள் மனதில் அந்த மாறணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மாற்றம் வரும் வரை. ஓகே, ஜெய் ஹிந்த்.